வணக்கம் நேர்களே. உணவு பிரியர்கள் வந்து நோட்டீஸ் பண்ணக்கூடிய டே வந்து இன்னைக்கு. அண்ட் எனக்குமே வந்து பிடிச்ச டே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, மேலே ஒரு பன், கீழே ஒரு பன், இடையில வந்து ஸ்டஃபிங் வச்சு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ அழகாக டேஸ்டியாக இருக்கும். அண்ட் இது வந்து ஒரு பயங்கரமான டயட் ஃபுட்டும் கூட. எதை பற்றி சொல்கிறேன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருப்பீங்க, பர்கர். ஸோ இன்னைக்கு வந்து நேஷ்னல் பர்கர் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, உலக அளவில் இருக்கக்கூடிய வீகன்ஸ்க்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் டே தான் வந்து இன்னைக்கு. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய மக்கள் வந்து டெய்ரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு சோயா மில்க், ஆல்மண்ட் மில்க் அண்ட் ஹேசல்நட் மில்க்லாம் வந்து இன்டேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான டே தான் இந்த டே. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வேர்ல்ட் பிளான் மில்க் டே. ஸோ இந்த ரெண்டு அழகான நாட்களோட நம்மளுடைய மார்னிங்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது யுகம் கனெக்ட். ஸோ டிஷ்ஷஸ்ன்னு வந்துட்டா வந்து கிருத்திகாஸ் கிச்சனில் வந்து கிருத்திகா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து என்னென்னலாம் டிஷ்ஷஸ் வேணும் சொல்லுங்கள், நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு முறையும் ஆசோமேட்டிக் டிஷ்ஷஸ்லாம் வந்து நமக்கு செஞ்சு அசத்திக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு ஒரு சம்மர் டிஷ் காத்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், இன்னைக்கு நம்ம நேயர்களுக்காகவே ரொம்பவே எக்ஸ்க்ளூசிவான ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி தான் வந்து ஷேர் பண்ண போகிறாங்க. வாங்க நேயர்களே போய் பார்க்கலாம். ஹாய் ஹலோ வெல்கம் டு கிருத்திகாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு சாண்ட்விச் மசாலா தோசை எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கான இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. தோசை மாவு, உருளைக்கிழங்கு மசால், வெந்தயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி. ஸோ இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். ஸோ இதை வச்சு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து நான் நிறைய ரெசிபிஸ் காமிச்சிருக்கேன். அதில் வந்து வாஃபிள் மேக்கர் வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். பட் நிறைய பேர் வீட்டில் வாஃபிள் மேக்கர் இருக்காது அப்படின்ட்டு நிறைய பேர் சொன்னீங்க. ஸோ அதனால் வந்து நம்ம இப்போ அதை எப்படி வந்து ஒரு நார்மலாக எப்படி பண்ணுறது அப்படின்ட்டுன்னு பார்க்கலாம். ஸோ என்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரே பேனில் இந்த மாதிரி இப்படி குழி குழியாக இருந்தது. இல்லாட்டா நீங்கள் வந்து ஈவன் சிம்பிளாக தோசை தவால அளவாக கரெக்டாக ஒரு கரண்டி மாவு மேலே அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கனாலும் அதுவும் சரியாக வரும். இதில் முதல்ல நம்ம ஆயில் ஆட் பண்ணிடலாம். ப்ரோட்டீன் வீட்டில் இருக்கிற தோசை மாவு, இட்லி மாவு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, இதை வந்து இப்படி ஒரே ஒரு கரண்டி எடுத்து நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. அதை ஓகே, இதில் கொஞ்சம் நியூட்ரிஷன் ஆட் பண்ணுறதுக்காக ஊற வச்ச வெந்தயம். ஓகே, இப்போது நல்லா சூப்பராக இருக்கிற ஒரு உருளைக்கிழங்கு மசாலா உள்ளே வச்சுருங்க. அது சரி, இப்போ வந்து நான் வந்து உருளைக்கிழங்கு மசாலா வச்சுருக்கேன். ஒரு வேரியேஷன்ஸ் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ வீட்டில் வந்து இப்போ நீங்கள் சம்டைம்ஸ் லேடிஸ் வந்து எதுவாக இருந்தாலும் ஓகேன்னு அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க. இப்போ உங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்நாக் பண்ணிக்கிறதா இருந்தாக்க உருளைக்கிழங்கு மசாலா இருந்தால் வெரி குட் பண்ணிக்கோங்க. பட் சம் பொரியல்ஸ் ஏதோ ஒரு கூட்டு ஏதாவது இருந்தால் கூட அதை கூட இப்படி லைட்டாக வச்சு டிஃப்ரெண்ட்டாக கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப க்ரியேட்டிவாக பண்ணிங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் வச்சு சாப்பிடும்போது வீட்டில் எல்லாருமே இவங்க என்ன ஏதோ ஸ்பெஷலாக சாப்பிட்றாங்கன்னு அதுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு யூட்டிலிட்டி வந்துடும். அது ஓகே. ஸோ இதுக்கு கொஞ்சோண்டு இன்னும் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை ஃப்ளிப் பண்ணணும். ஸோ இதை பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதை மாதிரி வந்து நீங்கள் ரொம்ப சூப்பராக செஞ்சுக்கலாம். இதை வந்து நம்ம எப்படி சர்வ் பண்ணும்போது
சூடாக சாப்பிட்டா அதிப்பிரமாதமாக இருக்கும், ஆற வச்சு சாப்பிட்டாலும் பிரமாதமாக இருக்கும். ஸோ அதனால் உங்கள் சாய்ஸ். நீங்கள் இந்த மாதிரி இதை அழகாக நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் ஆல்சோ வந்து இதில் வந்து இன்னொரு நான் டிப் சொல்கிறேன். இதில் வந்து வேரியேஷன்ஸ் நான் ஏற்கனவே வந்து ப்ரோக்ராம்லேயே நான் சொன்னேன். இந்த மாதிரி பொரியல் கூட்டு எதுவாக இருந்தாலும் அதுக்குள்ளே வச்சுக்கலாம். உசிலி இந்த மாதிரிலாம் வச்சிங்கன்னா, ஒரு ரெடிமேட் இல்லைனா வெங்காய தொக்கு இந்த மாதிரிலாம் வச்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். பட் ஒரு நான் வெஜிடேரியன் வேரியேஷன் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து எக்கு அப்படியே நம்ம எடுத்து ஒரு இதில் அப்படியே ஊற்றி நல்லா ஒரு கொஞ்சம் கம்மியாக விட்டுட்டு மேலே இன்னொரு போர்ஷன் ஆஃப் இது போட்டாக்க ரொம்ப நல்ல ஒரு லைக் அந்த லிக்விடாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இல்லைன்னா எக் பொரியல் இருந்தாலும் அதுலேயும் நடுவில் வச்சு அந்த மாதிரி சாப்பிட்லாம். ரொம்ப ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து ரொம்ப ஓஹோன்னு இருக்கும் அந்த உங்களோட மசால் தோசைக்கு. ஸோ நம்ம இப்போ பண்ணுறது வந்து ஒரு வெஜிடேரியன் உருளைக்கிழங்கு மசால் ஸ்டஃப்டு மசால் தோசை. ஸோ இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். அண்ட் ஐம் ஷூர் யூல் ரியலி என்ஜாய் இட். நம்ம இதை வந்து எப்படி டிஸ்பிளே பண்ணும்போது எப்படி வருது அப்படின்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம இதை எடுத்து சர்வ் பண்ணிடலாம். அண்ட் இதை தொட்டு சாப்பிட்றதுக்கு நம்ம இந்த மாதிரி டொமேட்டோ சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் அது. So I'm sure you'll really enjoy it, and I'll meet you again tomorrow with yet another ரொம்ப டிஃப்ரெண்டான ரெசிபி. Till then, see you, bye bye. நன்றி, வணக்கம். டாக்டர் உஷா நந்தினி அவர்கள் இனியவை இன்றில் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பெண்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்றது வந்து ரொம்ப அழகாக டிப் மூலமாக சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கு அந்த மாதிரி எதனா டிப் இருக்குங்களா? எஸ், பெரும்பாலான பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அஃப்கோர்ஸ் பிசிஓடி அண்ட் பிசிஓஎஸ். ஸோ இந்த பிரச்சனைக்கான தீர்வு அண்ட் அதுக்கான காரணங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது ரிலேட்டடாக இன்னைக்கு பெண்களுக்கான ஒரு ரெமெடி தான் வந்து ஷேர் பண்ண போகிறாங்க. வாங்க போய் பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் MS உஷா நந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், PCOS ஸ்பெஷாலிட்டி சென்டர், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியவை இன்று நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே வரங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது நிறைய பேருக்கு இன்னைக்கு வந்து ஒற்றை தலைவலி, இந்த மைக்ரைன் ஹெடேக் அப்படிங்கிறது நார்மலாக வந்துட்டே இருக்கு இல்லைங்களா? ஸோ ஒரு டெய்லி இந்த பிரச்சனையை அனுபவிக்கிறவங்களும் இருக்காங்க. வாரத்தில் 2 நாள், மாதம் 1 நாள் கண்டிப்பாக வந்துடும் அப்படிங்கிறவங்களும் இருக்காங்க. குறிப்பாக பெண்களுக்கு அந்த பீரியட்ஸ் டைம்லையும் சரி, பீரியட்ஸ்க்கு முன்னாடி ஒரு 1 வீக்லேயும் சரி, கண்டிப்பாக இந்த ஒற்றை தலைவலிங்கிறது வந்துக்கிட்டே தான் இருக்கும் பெரும்பாலான பெண்களுக்கு. ஸோ இந்த ஒற்றை தலைவலிக்கு நம்ம அடிக்கடி பெயின் கில்லர்ஸ் போடும் பொழுது, பேராசிட்டமால்ஸோ இல்லை பெயின் கில்லர்ஸோ போடும் பொழுது நமக்கு கல்லீரலையும் பாதிக்கும், சிறுநீரகத்தையும் பாதிக்கும்னு தெரியும். ஆனால் அன்னைக்கு இருக்கிற அந்த வலியை குறைக்கிறதுக்கு, அந்த மண்டை இடியை குறைக்கிறதுக்கு நமக்கு வந்து ஏதாவது ஒரு தீர்வு கிடைச்சா போதும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பெயின் கில்லர்ஸை யூஸ் பண்ணுறோம். ஸோ நிறைய பெண்கள் சொல்லுவாங்க, டாக்டர் எனக்கு புருவத்துக்கு மேலே மட்டும் வலிக்குது, எனக்கு இந்த காது பக்கம் மட்டும் வலிக்குது, எனக்கு ஒன் சைட் ஃபேஸ் மட்டும் வலிக்குது, பின்னாடி மண்டை மட்டும் வலிக்குது, யாரோ என்னோட சுத்தியல்ல வச்சு தலையை தட்டுற மாதிரி எனக்கு வலிக்குது டாக்டர், இந்த ஷோல்டரு அப்படியே சுற்றி தலை ஃபுல்லாக வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே மைக்ரேனுடைய சிம்டம்ஸ் தான். இதுக்காக பெயின் கில்லர்ஸ் இல்லாமல் நம்மளால சமாளிக்க முடியுமா? சின்ன உணவு முறை மாற்றங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா, மருந்துகளே இல்லாம உங்களால ஒற்றை தலைவலின்னு சொல்லக்கூடிய இந்த மைக்ரைன் ஹெடேக்கை சமாளிக்க முடியுங்க. அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன தெரியுங்களா? காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணவே கூடாது. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நிறைய பேர் அந்த பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பண்ணும் பொழுது கண்டிப்பாக ஒற்றை தலைவலி வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி காலையில் எந்திரிச்சிருவாங்க, ஒரு 6 மணிக்கு எந்திரிச்சிருவாங்க, வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு, குழந்தைங்க ஹஸ்பண்ட் எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஒரு 10-11 மணிக்கு சாப்பிடுவாங்க. அதாவது நீங்கள் எந்திரிச்ச நேரத்தில் இருந்து நீங்கள் சாப்பிடக்கூடிய நேரம் எந்த அளவுக்கு
அளவுக்கு ஷார்ட்டாக இருக்கோ அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களுடைய மைக்ரைன் தலைவலி சரியாயிடும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து எந்திரிச்சதுலேருந்து ஒரு 1 or 2 ஹவர்ஸில் சாப்பிட்ணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப கேப் விடும்பொழுது கண்டிப்பாக மைக்ரைன் ஹெடேக் வரும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஏர்லி ப்ரோட்டீன் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குங்க. இன்றைக்கி வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்லலாம் இதை நிறைய ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன் நம்ம ஊர்லேயே கூட நம்ம வந்து டெய்லி நைட்டில் வந்து பாதாம் வால்நட் ஊற வச்சு காலையில் சாப்பிட்ணுன்னு சொல்கிறோம். இதெல்லாம் வந்து ஏர்லி ப்ரோட்டீன் தான். அதாவது நீங்கள் காலையில் எந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு ஃபுட் வந்து ப்ரோட்டீனாக இருந்தால் உங்களுக்கு ஒற்றை தலைவலி வராது. எவ்வளோ நல்ல விஷயம் இல்லைங்களா? ஸோ காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு தாளிச்ச சுண்டல் நம்ம சாப்பிடலாம், இல்லை ஊற வச்ச சுண்டல் சாப்பிடலாம், இல்லை ஊற வச்ச அந்த பயிர் வகைகள் நம்ம எடுத்துக்கலாம். இதெல்லாம் ஏர்லி ப்ரோட்டீனில் வரும்பொழுது உங்களுக்கு அந்த நாள் ஃபுல்லாகவே மைக்ரைன் வராமல் சமாளிக்க முடியும். இன்னொரு டிப் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அப்படி முடியலங்கும் பொழுது ஃபர்ஸ்ட் ஃபுட்டு நீங்கள் சாப்பிட்றீங்க இல்லையா, பிரேக்ஃபாஸ்ட்டு, அதோட ஒரு ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய மைக்ரைன் ஹெடேக்கை உங்களால் சமாளிக்க முடியும். 3 வேளை உணவும் கொஞ்சம் கொஞ்சம் புரதம் இருந்தது, கொஞ்சம் கொஞ்சம் ப்ரோட்டீன் இருந்ததுனாலும் உங்களுக்கு அந்த கிரேவிங் இருக்காது, உங்கள் எனர்ஜி வந்து ஸ்பைக்ஸ் இருக்காது. இப்போ எனர்ஜி எதனால் மைக்ரைன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் எனர்ஜி ஸ்பைக்ஸ் இருக்கிறது தான். எனர்ஜி ஸ்பைக்ஸ்னால் என்ன? திடீர்னு ரொம்ப நம்ம வந்து சுறுசுறுப்பாக இருக்கிறது, திடீர்னு டல் ஆகிறது, இந்த மாதிரி அந்த கர்வ் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஸ்பைக்ஸ் அதிகமாக இருக்கும் பொழுது நமக்கு இந்த மைக்ரைன் வரும். நீங்கள் ப்ரோட்டீனை 3 வேளையும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மைக்ரைன் வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒருத்தங்க வந்து காலையில் உங்களுடைய உணவை ஸ்டார்ட் பண்ணுறதே டீ காஃபியோட தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து சாதாரணமாக இருந்த மைக்ரைன் வந்து க்ரானிக் மைக்ரைனாக, அதாவது கொஞ்சம் லைட்டாக தான் மைக்ரைன் ஹெடேக் இருக்குது, ஒற்றை தலைவலி இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு, டெய்லி காலையில் எந்திரிச்சோன்னே டீ காஃபியை தான் ஃபஸ்ட்டு குடிப்பேங்கிறவங்களுக்கு அந்த ஒற்றை தலைவலி வந்து க்ரானிக்காக ரொம்ப சிவியரான தலைவலியாக மாறிடும் அப்படிங்கிறது மருத்துவ ஆய்வு. ஸோ காலையில் எந்திரிச்சோன்னே யாருக்கெல்லாம் அந்த மைக்ரைன் இருக்கோ, ஒற்றை தலைவலி இருக்கோ, அவங்க தயவு செஞ்சு டீ காஃபி கெஃபைன் இருக்கக்கூடிய ட்ரிங்கை வச்சுக்கிட்டு நம்மளுடைய டேவை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுவே வந்து நீங்கள் ஹை சுகர் இருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் எடுத்து பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ப்ரெட்டுக்கு வந்து நான் கெச்சப் வச்சு தான் சாப்பிடுவேன், ஜாம் வச்சு தான் சாப்பிடுவேன், கார்ன் சிரப் ஊற்றி தான் சாப்பிடுவேன், இல்லை நான் ஃபுட்டில் வந்து கார்ன் சிரப் இல்லாமல் சமைக்கவே எனக்கு முடியாது அப்படின்னு பழக்கம் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால், ஹை கலோரி இருக்கக்கூடிய டைரக்ட் சுகர்ஸை நீங்கள் நிறைய சாப்பிட்றீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு மைக்ரைன் நம்மளை விட்டு போவாதுங்க. நிறைய குழந்தைங்க, பெண் குழந்தைங்களும் சரி, ஆண்களும் சரி, இன்றைக்கி வந்து அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுங்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1/2 கப் ஐஸ்கிரீம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் 25 grams சுகர் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு 5 ஸ்பூன் சர்க்கரையை அள்ளி அள்ளி சாப்பிட்டா எப்படி தகட்டலாக இருக்கும், ஆனால் அது ஐஸ்கிரீம் ஃபார்மில் சாப்பிட்டா நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதை சாப்பிடும் பொழுது நமக்கு மைக்ரைன் சரியாகாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சில ஊட்டச்சத்துள்ள உணவுகள் கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கணும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கக்கூடிய உணவுகள். நம்ம வெஜிடபிளில், காய்கறிகளில், கீரைகளில், நட்ஸில் இதெல்லாமே அதிகமாக இருக்குது. இது என்ன வேலை பண்ணுது தெரியுங்களா? நம்ம தலையில் இருக்கக்கூடிய, நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மசில்ஸுக்கு போக வேண்டிய அதோட கண்ட்ராக்ஷனை ரிலாக்ஸ் பண்ணி ரத்த ஓட்டத்தை சீர்படுத்தி அதை ஸ்ட்ரென்த் பண்ணி மைக்ரைனை சரி பண்ணுது. அந்த நரம்புகளை சுற்றி இருக்கக்கூடிய ரத்த ஓட்டத்தை சீர்படுத்தக்கூடியதாக இந்த omega-3 ஃபேட்டி அமிலம் இருக்குது. ஸோ கொழுப்புள்ள எண்ணெய் வித்துக்கள்லையும் மீன் வகைகள்லையும் நம்மளுக்கு வந்து இது ஈஸியாக கிடைக்கும். பட் வெஜிடபிள் ரீதியாக இருக்கிற அந்த omega-3 ஃபேட்டி ஆசிட் வந்து இந்த மைக்ரைனுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ மார்னிங் நீங்கள் சாப்பிட்றது வந்து அந்த பாதாம், வால்நட்டு, எள்ளுருண்டை, எள்ளு இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தும் பொழுது ஈஸியாக உங்களால் வந்து உங்கள் மைக்ரைனை வந்து கட்டுப்படுத்திக்க முடியும். இதே மாதிரி மெக்னீசியம் சத்துள்ள உணவுகளை நம்ம எடுத்துக்கணும். மெக்னீசியம் சத்து என்ன பண்ணுதுன்னா நம்ம மன அழுத்தத்தை குறைக்கும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. கார்டிசால் லெவலை கண்ட்ரோல் பண்ணும். இது 2வது விஷயம். 3வது உங்கள் தூக்கமின்மையை சரி பண்ணும்.
4வது விஷயம், இந்த மைக்ரேன் உருவாகிறதுக்குன்னு ஒரு வேதியியல் ரியாக்ஷன் நம்ம உடம்புல நடக்கும் இல்லையா, அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ல இந்த மெக்னீசியம் சத்து உள்ள போச்சு அப்படின்னு சொன்னா அதெல்லாம் களைச்சு விட்டு நமக்கு தலைவலியை சரி பண்ணிடும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெக்னீசியம் சத்து வந்து ரொம்ப பெரிய பங்கு வகிக்குது. ஸோ கீரைகளில், பாதாம் பருப்பில், வேக வச்ச வேர்க்கடலையில், இதில் எல்லாமே நமக்கு இந்த சத்து வந்து நிறைய கிடைக்குது. எள்ளுலையும் மெக்னீசியம் சத்து நிறையா இருக்கு. ஸோ தொடர்ச்சியாக நம்ம காலையில் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் சாப்பிடும் பொழுதே கண்டிப்பாக நம்மளால மைக்ரேன்லேருந்து விடுபட முடியும். உங்கள் உடம்புல வந்து வறட்சி இருந்துச்சு, நீங்கள் தண்ணி சரியாக குடிக்கலை அப்படிங்கும் பொழுது உங்கள் ரத்தத்தில் அமிலத்தன்மை அதிகமாகும், அசிடிட்டி வந்து அதிகமாகும். அந்த மாதிரி அதிகமாச்சுன்னா தான் இந்த மைக்ரேன் வந்து ஒற்றை தலைவலி வந்து அதிகமாகும். அதனால் நிறைய தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம என்றைக்குமே மறந்துடக்கூடாது. ஸோ கண்டிப்பாக ஒரு கப் நட்ஸ் மார்னிங் சாப்பிட்றோம், காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டில் ஒரு கீரை சாப்பிட்றோம், காலை பிரேக்ஃபாஸ்ட்டில் நம்ம ஒரு சுண்டல் எடுத்துக்கிறோம். இந்த 3 உணவு முறை மாற்றங்களை நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆயுட்கால கணக்காக நீங்கள் சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த மைக்ரேன் அப்படிங்கிற ஒற்றை தலைவலி பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு உங்கள் உணவு முறை மாற்றத்தில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி. உங்களுக்கு மட்டும் இல்லை, நேயர்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், இங்கிலீஷ் மெடிசன்ஸ் எடுக்கிறதுனால இன்ஸ்டண்ட்டாக க்யூர் ஆனாலுமே நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த வகையில் டாக்டர் ஜெயரூபா வந்து நிறைய ஹெர்பல் பேஸ்ட் ரெமெடி வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அறிவோம் ஆரோக்கியம்ல என்ன பார்க்க போகிறோம்? ஸோ ஹெர்பல் பேஸ்ட் ரெமெடிஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த சொல்யூஷன்ஸ்லாம் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராப்ளம்ஸோட சிம்டம்ஸ் என்னன்றதை சொல்லி அதோட சொல்யூஷன்ஸும் வந்து அழகாக சொல்ல வராங்க. வாங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக. அறிவோம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் பெண்கள் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. சர்க்கரை வியாதியினால் பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிச்சுட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதனுடைய பக்க விளைவாக அவங்களுடைய சிறுநீரகம் பாதிக்கப்படுறது, நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுறது, கண் பார்வையில் உண்டாகக்கூடிய பாதிப்பு, இன்னும் நிறைய பக்க விளைவுகளை தொடர்ந்து வந்து மக்கள் சந்திச்சுட்டே தான் இருக்காங்க. ஸோ அந்த அளவில் சர்க்கரை வியாதி அப்படிங்கிறது இந்தியாவில் நிறைய பேரை பாதிக்கக்கூடிய ஒரு நோயாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு இளைஞர்கள் கூட வந்து இந்த சர்க்கரை நோயினால் பாதிக்கப்படுறாங்க. அதுவும் 25 வயது 30 வயதுகளிலே வந்து டைப் 2 வகையான சர்க்கரை நோயினால் பாதிக்கப்படக்கூடிய நபர்களையும் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கும். ஸோ நம்ம உடம்புல இன்சுலினோட உணர்திறன் வந்து குறையிறது, அதுக்கப்புறமா தொடர்ந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருந்தது அப்படின்னா நம்மளுடைய பேன்க்ரியாஸ்லேருந்து சுரக்கக்கூடிய இன்சுலினோட அளவு வந்து குறையுது. இதுதான் இந்த டைப் 2 வகையான சர்க்கரை நோயாளிகள் உடலில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் இதில் அதிகப்படியான கார்போஹைட்ரேட் இருக்குது. நம்ம சாப்பிடக்கூடிய உணவை நல்லா மென்று சாப்பிடாமல் இருக்கிறது, இதனால் செரிமானம் வந்து கம்மியாகிறது. கூடவே வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய செடன்ட்ரியான லைஃப் ஸ்டைல், எந்த விதமான உடல் உழைப்போ இல்லை வந்து ஒரு யோகா பயிற்சியோ எக்ஸசைஸோ எதுவுமே பண்ணுறதில்ல, ஆனாலும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் ஸ்டைலாக இருக்குது. பாரம்பரிய சர்க்கரை வியாதி வரக்கூடிய ஒரு ஜீன் வந்து நம்ம உடம்புல இருக்குது. இந்த காரணங்களால் முதல்ல என்ன ஆரம்பிக்குது அப்படின்னா நம்ம உடம்புல இன்சுலினோட உணர்திறன் சென்சிட்டிவிட்டி குறைய ஆரம்பிக்குது. அப்போது அந்த செல்களில் வந்து இன்சுலின் சென்சிட்டிவிட்டி குறையும் போது நமக்கு பசியிலிருந்து ஒரு சாட்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம், நிறைவடைந்த ஒரு நிலை வந்து நமக்கு இருக்காது. பசி உணர்வு வரும், ஆனால் உணவு சாப்பிடும்போது அந்த நிறைவடைந்த நிலை வந்து நமக்கு வராததுனால தொடர்ந்து நமக்கு அதிகப்படியாக உணவு வந்து நம்ம எடுத்துப்போம். இன்சுலினோட சென்சிட்டிவிட்டி குறையிறதுனால செல்களுக்குள்ள இந்த குளுக்கோஸ் போக முடியாமல் மீண்டும் மீண்டும் நமக்கு பசி வரக்கூடிய ஒரு உணர்வு இருக்கும். அதே சமயத்தில் நம்மளுடைய ரத்தத்தில் அதிகப்படியான குளுக்கோஸும் வந்து இருக்கும். இது எப்படி அப்படின்னா நமக்கு செல்களுக்கு தேவையான அந்த குளுக்கோஸ் வந்து நம்ம ரத்தத்தில் இருக்குது, ஆனால் அது உள்ளே போக முடியாததுனால நமக்கு செல்கள்ல இருந்து பசி வரக்கூடிய ஒரு சிக்னல் வந்து கொடுக்குது. நம்ம மீண்டும் மீண்டும் அதிகமாக வந்து நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கோம். ஸோ இதனால தான் சர்க்கரை வியாதியினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அதிகப்படியான ஒரு பசி வந்து இருக்கும், நிறைய தாகம் எடுக்கக்கூடிய ஒரு உணர்வு வந்து இருக்கும். ஸோ இதனால் அடிக்கடி யூரின் போகக்கூடிய ஒரு அந்த சிம்டமும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து சர்க்கரை வியாதினால் பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் வந்து நான் சொல்லக்கூடிய இந்த மெக்னில் கஷாயம் வந்து எடுத்துக்கும் பொழுது அவங்களுடைய சர்க்கரையோட அளவில் நல்ல மாற்றத்தை பார்க்கலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா இந்த டைப் 2 வகையான சர்க்கரை நோயாளிகள் வந்து முறையான உணவு பழக்க வழக்கம், அதே மாதிரி வந்து வாழ்வியல் முறை மாற்றங்கள், இது கூட சில மூலிகை மருந்துகளையும் வந்து எடுத்துக்கும்
பொழுது டைப் 2 வகையான சர்க்கரையை வந்து ரிவர்ஸ் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். ஸோ உங்களுக்கு சர்க்கரை நோய் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்படாமல் அதற்கான உணவு முறை மாற்றங்கள், அதே மாதிரி வந்து ரெகுலராக ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறது, ஸோ ஒரு உடல் உழைப்பு இல்லாத ஒரு பணி இருக்குது அப்படின்னா இடையில இடையில நம்ம வந்து கொஞ்சம் நடைப்பயிற்சி மேற்கொள்கிறது, இந்த மாதிரியான சின்ன சின்ன மாற்றங்களோட நான் சொல்லக்கூடிய இந்த மெக்னில் கஷாயமும் வந்து நீங்கள் எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய சர்க்கரையில் நல்ல மாற்றத்தை பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய டயபெட்டிஸே வந்து ரிவர்ஸ் பண்ணிக்கலாம் மருந்து மாத்திரைகள் இல்லாமல். இன்றைக்கி இந்த மெக்னில் கஷாயம் எப்படி தயாரிக்குங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இந்த மெக்னில் கஷாயம் தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத முதல்ல பார்த்துடலாம். ஆவாரை, அது கூட வந்து நெல்லி, சிறுகுறிஞ்சான், நாவல் கொட்டை, வில்வம், இந்த 5 மூலிகைகளும் வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சாலும் சரி, இல்லை வந்து பவுடராக கிடைச்சாலும் வந்து நீங்கள் இதை கஷாயமாக ரெகுலராக வந்து எடுத்துக்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆவாரை அப்படிங்கிறது வந்து மண்ணில் இருக்கக்கூடிய பொன் சத்தை, அதாவது தங்கச்சத்தை வந்து எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு மூலிகையாக வந்து சித்தர்கள் சொல்லுவாங்க. ஸோ நம்ம உடம்புக்குள்ள ஒரு ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ், அன்றாடம் நடக்கக்கூடிய இந்த உணவு மெட்டபாலிசம், அதே மாதிரி வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் ஸ்டைல், இதனால் நம்ம பாடியில் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி நிலைகளில் நமக்கு இந்த ஆவாரை எடுத்துக்கும் போது அதில் இருக்கக்கூடிய தங்கத்துக்கு நிகரான அந்த சத்து, ஸோ இது வந்து நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைக்கும். அதே மாதிரி இன்சுலினோட சென்சிட்டிவிட்டியும் இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ அடுத்ததாக நெல்லி. ஸோ நெல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும், அது ஒரு காயக்கற்ப பொருள், வைட்டமின் சி அதிகமாக இருக்குது. ஸோ இதுவும் வந்து நம்ம பாடியில் வந்து ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்டாகவும் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரியாகவும் வந்து செயல்படுது. ஸோ அடுத்ததாக வந்து நாவல் கொட்டை. இந்த நாவல் கொட்டையை பற்றி நிறைய ஆராய்ச்சிகளும் வந்து நடந்திருக்கு. ஸோ நம்ம சாப்பிட்ட உணவு, முக்கியமாக இந்த ஸ்டார்ச் வகையான உணவுப் பொருட்கள் இமீடியட்டாக வந்து குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகக்கூடிய அந்த ப்ராசஸை வந்து கொஞ்சம் ப்ரொலாங்டாக ஆக்குது. அதாவது உடனடியாக ரத்தத்தில் வந்து சுகர் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ஒரு நிலை. ஸோ அதில் தான் வந்து நமக்கு நிறைய இன்சுலினோட தேவை வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு இமீடியட் ஸ்பைக்கை வந்து இந்த நாவல் கொட்டை குறைக்குது அப்படிங்கிறத நிறைய ஆராய்ச்சிகளும் வந்து சொல்லுது. அதே மாதிரி சிறுகுறிஞ்சானை வந்து நம்ம சர்க்கரை கொல்லினே வந்து சொல்லலாம். ஸோ இது சர்க்கரை நோய்க்குன்னே வந்து இந்த சிறுகுறிஞ்சான் வந்து நம்ம ரெகுலராகவே எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் வந்து வில்வம் வந்து உடம்பு மனசு ரெண்டுலேயுமே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யக்கூடியது. சிவனுக்கு உகந்த ஒரு அதாவது நம்ம சிவனுக்கு படைக்கக்கூடிய ஒரு இலை. ஸோ இந்த வில்வ இலை வந்து செரிமான சக்தியும் இம்ப்ரூவ் பண்ணும். அதே மாதிரி நம்முடைய பேன்க்ரியாட்டிக் செல்ஸையுமே வந்து புதுப்பிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறதுனால ரொம்ப நாளாக சர்க்கரை வியாதினால் பாதிக்கப்பட்டவங்க கூட இந்த வில்வம் சேர்ந்த கஷாயம் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி சர்க்கரை நோயை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து ரிவர்ஸ் பண்ணக்கூடிய இந்த மெக்னில் கஷாயம் எப்படி தயாரிக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். சர்க்கரை நோயை சரி செய்யக்கூடிய மெக்னில் கஷாயம். இந்த கஷாயம் தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துடலாம். ஆவாரம்பூ, நாவல் கொட்டை, நெல்லி வற்றல், வில்வ இலைகள், கூடவே வந்து சிறு குறிஞ்சானோட பொடி. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம சூர்ணமாக்கி வச்சுருக்கோம். ஸோ இந்த சூர்ணத்தை வச்சு இப்போ நம்ம வந்து மெக்னில் கஷாயம் வந்து நம்ம பண்ணலாம். ஸோ ஒரு 200 ml தண்ணீரை வந்து நல்லா வந்து நம்ம சூடு பண்ணணும். ஓரளவுக்கு சூடான பிறகு ஒரு 5 கிராம் அளவுக்கு நம்ம வந்து இந்த கஷாய சூர்ணத்தை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இந்த கஷாயம் நல்லா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதித்து அது 4ல் 1 பாகமாக வந்து குறையணும். ஸோ அதுக்கப்புறமா இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ கஷாயம் வந்து ரெடி ஆகிடுச்சு, நம்ம வடிகட்டிக்கலாம். இந்த மெக்னில் கஷாயத்தை நம்ம உணவுக்கு முன்னாடி ஒரு 50 ml அளவுக்கு எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது உணவுக்கு அப்புறமா நம்முடைய ரத்தத்தில் அதிகரிக்கக்கூடிய சர்க்கரையை வந்து ரொம்ப எளிதாக நம்ம வந்து கட்டுப்படுத்தலாம். ஸோ கண்டிப்பாக இந்த கஷாயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மெக்னில் கஷாயம் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இதை ரெகுலராக வந்து நம்ம உணவுக்கு முன்னாடி காலையில் வெறும் வயிற்றில் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது உணவுக்கு அப்புறமா நம்மளோட உடம்புல உண்டாகக்கூடிய சுகர் ஸ்பைக்கையும் வந்து குறைக்கும். அதே சமயத்தில் நம்மளுடைய அந்த ஃபாஸ்டிங் பிளட் சுகரோட அளவையும் வந்து குறைக்கும். ஸோ ரெகுலராக வந்து நம்ம எடுத்துக்கும் போது நல்ல பலன்களை வந்து நம்ம பெறலாம். ஸோ உங்களால் இந்த மெக்னில் கஷாயத்தை வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியல அப்படின்னா மெக்னில் கேப்சூல்ஸாக நம்மளுடைய மருத்துவமனையில் கிடைக்கிது. உணவுக்கு முன்னாடி 2 கேப்சூல்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி சர்க்கரை வியாதினால் பாதிக்கப்படக்கூடிய நபர்களுக்கு இந்த மெக்னில் கஷாயம் எப்படி தயாரிக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்.
இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். டாக்டர் கௌரி அவர்கள் பார்த்தீங்கன்னா ரிஸ்கோமீட்டர்ல தொடர்ந்து 2024ல ஏற்படுத்தின அந்த பட்ஜெட் ரிலேட்டடான நிறைய இன்ஃபர்மேஷனை நம்ம நேயர்களுக்கு ஷேர் பண்ணிட்டு வராங்க. ஸோ இன்னைக்கு என்ன மாதிரியான தகவலை அவங்க சொல்ல போறாங்க? 2024 பட்ஜெட்டில் இந்தியன் எக்கனாமியில் ஏற்படக்கூடிய அந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ் பற்றி முழுசாக ஃபுல்லாகவே நமக்காக ஷேர் பண்ண போகிறாங்க. நமக்கு எதனா தெரியலனா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், நான் டாக்டர் கௌரி ராமச்சந்திரன், பொருளாதார நிபுணர். நாம் தொடர்ந்து பட்ஜெட்டில் பல அம்சங்களை பற்றி பார்த்தினோம். அதில் உள்ள சில சாதகங்களையும் சில பாதங்களையும் நாம் அலசி பார்த்தோம். இப்போது இந்திய பொருளாதாரம் என்று பார்க்கும்போது நிறைய பேர் பொருளாதாரம் ஸ்கூலில் படிக்கக்கூடிய சப்ஜெக்ட் நினச்சிருக்காங்க. ஆனால் நம்ம வந்து ஒரு சயின்டிஸ்டாக இருந்தாலும் ஒரு டாக்டராக இருந்தாலும் நம்ம வந்து பொருளாதாரத்தையும் ஃபைனான்ஸையும் தெரிஞ்சுட்டே ஆகணும். ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் கொடுக்கக்கூடிய பணத்தை நம்ம எப்படி செலவழித்து எப்படி சேமித்து பண்ணுறோங்கிற ஒரு சின்னது நம்மளுடைய தாய்மார்கள், கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாமே செஞ்சது. அவங்க வந்து அஞ்சலைப்பட்டியில் சேர்த்து வச்சது நம்ம இன்றைக்கி வேறு மியூச்சுவல் ஃபண்டு வரைக்கும் சேர்த்துட்ருக்கோம். ஸோ ஒரு சேமிப்பு என்பது நம்மளுடைய ஒரு ரத்தத்திலே ஊறியது. இதை நம்ம வந்து இப்போ காலகட்டங்கள் மாற மாற சேமிப்பு எங்களோட ஃபார்முலா நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வருமானம் மைனஸ் சேமிப்பு மிச்சம்தான் செலவு. ஆனால் நம்ம இப்போ ஃபாலோ பண்ணுற ஃபார்முலா என்னென்னா, வருமானம் மைனஸ் செலவு, ஏதாவது இருந்தால் சேமிப்பு, இல்லைன்னா டெஃபிசிட்டு கடன். இப்படி தான் போயிட்டுருக்கு இன்றைக்கி எல்லாருடைய பட்ஜெட்லேயும். வீட்டு பட்ஜெட்டும் சரி, ஒரு இண்டிவிஜுவல் பட்ஜெட். இதில் வந்து 2 விதமான கடன் வாங்கலாம். வீடு கட்ட கடன் வாங்கலாம், ஆனால் வீட்டு செலவுக்கு கடன் வாங்கக்கூடாது. இப்போ எனக்கு இது தேவை அது தேவைன்னு ஆடம்பரத்துக்காக நம்ம வந்து ஒரு ஃபெஸ்டிவலுக்காக நம்ம நிறையா செலவழிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம கடன் வாங்குறது, அதை இஎம்ஐயில் வாங்குறதுங்கிறது இட் இஸ் நாட் அன் அட்வைசபிள் பாலிசி. கம்மிங் டு நம்ம இந்திய பொருளாதாரம் உலக அளவில் ரொம்ப பேசப்படுறது. நம்மளுடைய முதல் G20யோட ஷெர்பாவாக இருந்தவர் டாக்டர் அமிதாப் காந்த் அப்படிங்கிறவர். அவர் நிதி ஆயோகோட ஃபார்மர் சிஇஓவாக இருந்தார். அவர் இந்த பட்ஜெட்டை பற்றி பேசும்போது அப்படி புகழ்ந்தார். இது நல்ல க்ரோத் ஓரியன்ட், ரொம்ப அழகாக கிராஃப்ட் பண்ணின பட்ஜெட். ஃபைனான்ஷியல் டிசிப்ளின், அதாவது நம்ம வந்து 1 கோடி கூட சம்பாதிக்கலாம், ஆனால் அந்த 1 கோடியை கையில் தங்க வச்சுக்க தெரியல. அந்த 1 கோடியை வந்து 10 கோடியாக எப்படி பண்ணணும்னு ஒரு தொழில் நிறுவனருக்கு தெரியலன்னா அவன் 10 கோடி அப்படியே 8 கோடி மட்டும் போட்டுட்டு 2 கோடி வெறும்னா சர்ப்ளஸ் வச்சுட்ருப்பாங்க. அந்த எப்படி பணத்தை பெருக்கணும், எப்படி சேஃப் ரிஸ்க் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் பார்க்குறதுக்கு வந்து ஒரு விதமான டிசிப்ளின் வேணும். அது வந்து இந்த நம்ம இந்தியாவுக்கு கோவிட்லேருந்தே அந்த டிசிப்ளின் உண்டு. ஏனென்றால் நான் இது ஒரு சின்ன டிஸ்டிங்ஷன் கொடுக்கணும். உலக பொருளாதார கண்ணோட்டம் நம் இந்தியாவின் மீது எப்பொழுது வந்தது என்று பார்த்தீங்கன்னா, கோவிடில் எல்லாரும் அவங்க வந்து அவங்களோட மேனுஃபேக்சரிங் ஆஃப் வேக்சினேஷன் பண்ணிட்டு இருந்தபோது அவங்கக்கிட்டேருந்து எல்லா நாடுகளும் வாங்கிட்டாங்க. ஆனால் நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம சொந்தமாக தயாரித்து நம் நாடு உள்நாட்டு தேவையான எல்லா கோவிட் வேக்சினேஷன் மக்களுக்கும் கொடுத்து மிச்ச வேக்சினேஷன்ஸை நம்ம ஃப்ரீயாக மற்ற நாடுகளுக்கும் கொடுத்தோம். அது வந்து ஒரு உலக சாதனை. அந்த மாதிரி நம்ம செஞ்சுருக்கோம். அடுத்தது பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு இன்றைக்கி நம்ம வந்து பட்டி தொட்டி வரைக்கும் நம்மளோட ஜன்தன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணினதுக்கு என்ன காரணம்னா, ஒரு கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய அந்த 6,000 ரூபாய் அவங்க வந்து விவசாயிகளுக்கு கொடுத்து டைரெக்டாக அவங்க அக்கௌண்ட்டில் போகும். முன்னெல்லாம் 6 அக்கௌண்ட், அங்கே ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி நார்த் பிளாக்லேருந்து உங்கள் இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் வரதுக்குள்ள 6-7 தடங்களை தாண்டி வரும்போது அவங்களுக்கு அந்த 2,000 எத்தனை வாயா கையில் கிடைக்குங்கிறது தெரியாது. அப்படி இருந்த காலகட்டம் மாறி இன்றைக்கு கம்ப்ளீட் டிஜிட்டலைசேஷன், பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிஜிட்டலைசேஷன், உலக நாடுகள் IMF எல்லாம் நம்ம வந்து இப்படி ஒரு டிஜிட்டலைசேஷன் கொண்டு வந்திருக்கோம். அந்த மாதிரி இன்ஸ்டன்ட் இப்போ நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினா IMPSங்கிறது தட்டினீங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ குறைஞ்சிருக்கு, உடனே அவங்களுக்கு எவ்வளோ போச்சுங்கிறது இன்ஸ்டண்ட்டாக 2த்துக்கும் கொடுக்குற அந்த ஒரு தொழில்நுட்பம் நம்ம இந்தியாவிலேருந்து தான் முதல்ல மற்ற கண்ட்ரிக்கு போச்சு. இந்த அளவில் நம்ம பலவிதமான நுணுக்கமான சாதனைகளை புரிந்து கொண்டே இருக்கிறோம். அது உலக நாடுகள் நம்மை பார்த்து வியந்து கொண்டே இருக்கிறது. இப்படி ஒரு பக்கம் இருக்கும்பொழுது இந்த கட்டமைப்பு நமக்கு எப்படி இருக்குது, அதாவது ஒரு நிதி என்று சொல்லும்பொழுது வருமானம், செலவு, பற்றாக்குறைங்கிறத கட்டுக்குள்ளே கொண்டு வரத்துக்கு ஒரு FRBM ஆக்ட் என்பது 2003 இருக்கிறது. அது 3% என்று சொல்லி அது கோவிடுக்கு பிறகு தளர்த்தப்பட்டு அது 6% எல்லாம் போய் இப்போ நம்ம வந்து ரொம்ப அழகாக இன்டரிம் பட்ஜெட்டில் அவங்க வந்து 5%, 5.2% சொன்னதை 4.9%க்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெண்டிங்கும் பண்ணி மற்ற விதமான சலுகைகள்லாம் கொடுத்து இன்கம் டேக்ஸ்லேயும் கொஞ்சம் மைக்ரேஷனுக்கெலாம் கொடுத்தது பிறகும்
இவங்க வந்து இந்த மாதிரி பற்றாக்குறையை வச்சுருக்காங்கன்னா அது வந்து ரொம்ப பாராட்டக்கூடியது. இது ஏன் பாராட்டக்கூடியது என்று சொன்னால், உலக நிறுவனங்கள் நமக்கு கடன் கொடுக்கும் பொழுது நம் நிதி கட்டமைப்பு நன்றாக இருந்தால்தான் நமக்கு லோன் கிடைக்கும். லோன் வந்து உலக நாடுகள் நம்ம ப்ராஜெக்ட்ஸ்க்கெல்லாம் ஃபண்டிங் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் கம்மியாக கொடுப்பாங்க. இன்னொன்று ஒன்று இருக்குது, கடன் வாங்கலாம், பாரோயிங் கெப்பாசிட்டி. இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு வீடு ஒரு 5 கோடி வீடு நீங்கள் ரூபாயை அடமானம் வச்சு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, 1 கோடி ரூபாயை வச்சு நீங்கள் வாங்கினீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வேறு. ஸோ அந்த கொலாட்ரல் பேஸில் கொஞ்சம் மாறுறது. நம்ம கட்டமைப்பு எப்படி அப்படிங்கிறத பார்த்து செய்யும்பொழுது நம்மளோட டெட் டு ஜிடிபி பாரோயிங் கெப்பாசிட்டி எப்படின்னா, நீங்கள் கடனை கரெக்டாக இன்ட்ரெஸ்ட்டோடு அடைச்சிங்கன்னா உங்களுடைய ரேட்டிங் எப்படி பார்க்கப்படுகிறதோ உலக நாடுகளில் உலகத்திற்கு ஒரு ரேட்டிங் இருக்குது. நம்ம ரேட்டிங் வந்து நம்மளோட பாரோயிங் கெப்பாசிட்டியோடது இன்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால உலக நாடுகள் நம்ம இப்போ எந்த ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணுன்னாலும் ஃபண்டிங் பண்ணுவாங்க. முன்னாடி நம்ம இன்ட்ரெஸ்ட் கட்டியே நம்மளோட வருமானம்லாம் போயிட்டு இருந்தது. வாங்கின கடனுக்கு கட்டின இன்ட்ரெஸ்ட்லேயே ஒரு கடந்த சில ஆண்டுகள் போச்சு. இப்போ நம்மளோட அந்த டெட் டு பாரோயிங்கை வந்து ஒரு கட்டமைப்புக்குள் வச்சிருக்கிறதுனால உலகம் நம்மை வேர்ப்போடு பார்க்கிறது. இது வரைக்கும் நம்ம 5வது நிலையில் உள்ள ஜிடிபி வேர்ல்டு லெவலில் இருக்கிறது. இப்போ நம்ம வந்து 3வது நிலைக்கு கண்டிப்பாக இன்னும் ஒரு 3-4 வருடங்களில் வந்து சேருவோம் என்பதில் சந்தேகமே இல்லை. இதற்கு காரணங்கள் இந்த மேக்ரோ எக்கனாமிக் ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டியில் தான் இருக்கிறது. அது அழகாக சீராக செஞ்சு கொண்டிருக்கிறதுனால நம்ம கண்டிப்பாக இன்னொரு கடந்த 4-5 வருடங்களுக்குள் கண்டிப்பாக உலகத்தில் 3வது நிலையை பொருளாதார ரீதியாக அடைவோம் என்பதில் நம்பிக்கையாகவும் தீர்மானமாகவும் இருப்பதற்கு நாடு வழிவகுக்கிறது. நாம் அதற்குள் சேர்ந்து பாடுபடுவோம். உங்களுடன் எல்லா தகவல்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப சந்தோஷமும். அடுத்த எபிசோடில் நம்ம மிச்சம் உள்ள டாப்பிக்கும் பார்ப்போம். வணக்கம். ஸோ வீக்கெண்ட்னா ஊருக்கு போகிறனோ இல்லையோ நம்மளோட டூருக்கு வந்து கரெக்டாக நான் போயிடுறேன். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி ஏதோ ஒரு சரியான ஸ்பாட் காத்துக்கிட்டு இருக்கு, எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்க. நீங்கள் காலைல சொன்னதுலேருந்து நானும் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். என்ன டூரு, என்ன எங்கே போகிறோம் சொல்லுங்கள். எஸ், கண்டிப்பாக நம்மளுடைய நேரில் வீட்டில் இருந்தபடியே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்பாட்க்கு வந்து அவங்க சுற்றி காமிச்சிட்டு இருக்காங்க பிருந்தா அவர்கள். ஸோ இன்றைக்கும் டூர் செக்மெண்ட்டில் ஒரு அழகான பிளேஸாக சுற்றி காமிக்க போகிறாங்க. வாங்க போய் பார்க்கலாம். ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு தி ஷோ. நான் உங்கள் பிருந்தா அண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஐ ஆம் அ ட்ராவலர். ஸோ அ குட் டே ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் அ குட் மூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக அமையட்டும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே விஷ் பண்ணிக்கிறோம். எங்கடா இன்னைக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் உங்களுக்குள்ளே இருக்கிறது எங்களுக்கு புரியுது. இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராக்டிஸ் செஷன் போகிறோம். எந்த இடத்துக்குமே நம்ம ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட்டுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னாலே அதுக்கான ப்ராக்டிஸ் அண்ட் அதுக்கான ஹார்ட் ஒர்க் ரொம்ப 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 முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு நல்ல ப்ராக்டிஸ் செஷனாக ஒரு இடத்துக்கு ரீச் ஆகிறது எப்படி அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். We are going to have a nice session today. வாங்க போய் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா பள்ளிக்கரணையில இருக்கக்கூடிய ஃபிட் ராக் எரினாக்கு தாங்க வந்திருக்கோம். மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இன்னைக்கு மலை ஏறுறது எப்படி அப்படிங்கிறத ஈஸியாக குயிக்காக ப்ரொசீஜராக நம்ம வந்து இன்னைக்கு லேர்ன் பண்ணிக்க போகிறோம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி வெரி டிஃப்ரெண்ட் ஜேர்னி. எனக்குமே வந்து இது ரொம்ப வித்தியாசமாக இருக்க போகுது. இந்த இடமே பார்க்கறதுக்கு மலை ஏறுறதுக்கு எந்த மாதிரிலாம் வந்து செட்டப்ஸ் பண்ணியிருக்காங்கங்கிறது ரொம்ப அழகாகவே நீங்களுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். எதுக்காக ஆக்சுவலி மெயினாக போடுறோம்? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சேஃப்டிக்காக. ஜிம்மை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து வராங்க பார்க்குறாங்க. பட் ஆனால் இதில் எவ்வளோ சேஃப்டிஸ் இருக்குன்னு அவங்களுக்கு தெரிய மாட்டுது. மேலே கிளைம் பண்ணும்போது பயப்படுறாங்க.
கீழே விழுந்துருமோ என்ன பண்ணுமோன்ட்டு. ஸோ அதனால் வந்து நம்ம என்னென்ன வந்து சேஃப்டிஸ் ஃபஸ்ட்டு கொடுக்குறோன்னு பாருங்கள். இதில் வந்து ஆர்னஸ் இது பேர். ஆக்சுவலாக இது வந்து ஆர்னஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்கள் பாடி வெயிட் வந்து ஃபுல்லாக வந்து கேரி பண்ணுறது இதுதான். ஸோ நான் வந்து இவங்க வந்து கிளைம் பண்ணும்போது நான் சேஃப்டிஸ் வந்து நானும் இப்போ கூட. ஓகே, ஸோ கரெக்டாக இங்கே வந்து ஹிப்லேயும் சரி உங்கள் 2 லெக்ஸ்க்கும் தைஸ்க்குமே வந்து இந்த டைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து என்ன பண்ணணும்? அடுத்த ஷூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நார்மல் ஷூ சைஸோட வந்து கிளைம்பிங் ஷூஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7.5 1 அந்த ரேஞ்சில் வந்து கம்மியாக போகணும். ஸோ ஆமாம், டைட்டாக இருக்கும். அப்போ தான் வந்து உங்களுக்கு கிளைம்பிங் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஏன்னா உங்கள் ஓவரால் பாடி வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டோஸில் தான் இதுவாகும். ஸோ வந்து எவ்வளோ டைட்டாக போகிறீங்களோ அவ்வளோ இதாக இருக்கும். ஸோ 7 உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஆக்சுவல் சைஸ்ல இருந்து ஒரு 1.5 கம்மி பண்ணி போட சொல்றாங்க. ஸோ தட் உங்களுக்கு நல்ல அந்த கிரிப்னஸ் கிடைக்கும். மேலே ஏறும்போது உங்களோட டோட்டல் பாடியோட வெயிட்டுமே வந்து உங்களோட ஃபீட்டுக்கு தான் போகிறதுனால நம்ம டைட்டான ஷூஸும் வந்து போடணும்னு சொல்றாங்க. சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்க்கு பண்ண வேண்டியது எல்லாமே பர்ஃபெக்டாக நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ எனக்குமே இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போது, ஏன்னா நானும் வந்து இது வரைக்கும் மலையில் ஏறினது கிடையாது. ஸோ மேலே எப்படி ஏறணும் அப்படிங்கிறதுக்கான கமெண்ட்ஸ்லாம் வந்து வேறு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காரு. ஸோ ஐ டோன்ட் ஹவ் ஐம் கோயிங் டு டூ, பட் ஸ்டில் ஒரு பர்ஃபெக்டாக நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோட தான் ஐம் கோயிங் டு ட்ரை. வாங்க பார்க்கலாம். ஸோ இதில் 2 ரோப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ரோப் வந்து இவரோட கையில் இருக்கும், சரியா? அது வந்து உங்களுக்கு வந்து இறங்குறதுக்கான ப்ரொசீஜருக்காக வந்து ஒரு ரோப் வந்து இவரோட ட்ரெயினரோட கையில் இருக்கும். அண்ட் இன்னொரு ரோப்பை வந்து தான் நம்ம அதை ஸ்டேபிளாக வச்சு அதை நம்ம ஏற போகிறோம். ஸோ அதோட ஸ்டெப்ஸ் எப்படி வைக்கணுங்கிறதுக்கான கமெண்ட்ஸ் வந்து அவர் கொடுப்பாரு. ஸோ அங்கங்கே உங்களுக்கு பிளாக்ஸ் இருக்க மாதிரி அதாவது ராக்கோட மாடலில் இருக்கக்கூடிய பிளாக்ஸ் எல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு நான் ஹைட்டில் போகிறேன் அப்படிங்கிறத நான் ஏறினா தான் தெரியும், பார்க்கலாம். ஸோ ஷூஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ஃபர்ட்டாக இருக்காது ஃபஸ்ட்டு. ஏன்னா வந்து நார்மல் ஷூ சைஸ்க்கும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.1 அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும். நீங்கள் எவ்வளோ நல்லா கிளைம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா 2.5 வரைக்கும் போகும். ஓகே, ஸோ நம்ம சைஸ் வந்து கம்மி பண்ணுவோம். ஏன்னா இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்டிஃபிஷியலாக நம்ம கிளைம் பண்ணுறோம். ஆனால் நீங்கள் நேச்சுரல் ராக்ஸ் போகும்போது இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இதில் தான் நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் ஓவரால் பாடி வெயிட்டும் வந்து உங்கள் டோஸில் தான் இருக்கனால ஷூஸ் எவ்வளோ டைட்டாக போகிறீங்களோ கிளைம்பிங் நல்லா வரும். ஓகே, ஸோ இப்போ நம்ம கால் வைக்கிறதுமே இந்த டோஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஆக்சுவலாக வந்து ஃபுல் ஃபீட் இப்படி யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, டோஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் கிளைம் பண்ணும்போது உங்களுக்கு டோஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் இப்படி யூஸ் பண்ணக்கூடாது, ஒன்லி டோஸ் மட்டும் தான். ஏன்னா டோஸ் யூஸ் பண்ணிங்கன்னா எந்த டைரக்ஷன் வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இப்படி யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்லிப் ஆக வாய்ப்பு நிறைய இருக்கும். ஸோ மோஸ்ட்லி வந்து டோஸ் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ஆரம்பத்தில் பார்க்கும்போது எப்படிடா பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் நானுமே இப்போ போகிறேன். ஸோ இது ட்ரெயினர் இருக்கனால கொஞ்சம் பயப்படாமல் நான் போடலாம் அப்படின்னு சொல்லி நான் மைண்ட் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா சார்? ஸோ இப்போ எப்படி ஏறணும் அப்படிங்கிறத நான் ஓரளவுக்கு ஐ ஹவ் லேர்ன் த்ரூ மை ஃபர்ஸ்ட் கிளைம்பிங் அப்படின்னு நான் சொல்லுவேன்.
ஸோ அது ப்ரொசீஜர் வந்து ரொம்ப அழகாக அவர் வந்து கமாண்ட்ஸ் கொடுத்தனால எதை எங்கே பிளேஸ் பண்ணலாம், எதை எப்படி நம்ம விடணும் அப்படிங்கிறது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ மேலே போக போக ஹீட் இன்க்ரீஸ் ஆகுறதுனால எனக்கு இந்த அளவுக்கு ஸ்வெட் ஆகியிருக்கு. ஸோ ஆக்சுவலாக இவர் கொடுக்குறபடி நம்ம ஃபாலோ பண்ணாலே இந்த கிளைம்பிங் வந்து ஈஸி அப்படிங்கிறத ஐ ஜஸ்ட் லேர்ன்டு த்ரூ. மற்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் என்னென்னங்கிறத தொடர்ந்து அவர்கிட்ட பேசலாம். ஸோ ஃபிட்ராக் எரினால நம்ம இந்த கிளைம்பிங் செஷன்லாம் பார்த்தோம். எனக்கு சூப்பராக கைட் பண்ண இந்த ட்ரெயினர் தான் நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட ஒரு சில விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. ஓகே. ஸோ இந்த ஃபிட்ராக் எரினால எனக்கு முக்கியமாக நான் பர்சனலாக சொல்லும் போது அந்த கிளைம் பண்ணும்போது ஹி ஹெல்ப்டு மீ அ லாட். நீங்கள் நல்லா கைட் பண்ணீங்க, எப்படி எப்படி பண்ணணும்னு சொன்னீங்க. அதுக்கு ரொம்பவே ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ இதில் எத்தனை வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்கீங்க? ஆக்சுவலாக வந்து 2014 இருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் 10 years ஆகுது. 10 years இருந்துட்டு இருக்கீங்க. ஸோ எவ்வளோ பேர் வருவாங்க ஒரு நாளைக்கு? ஆக்சுவலாக வந்து சாட்டர்டே சண்டேஸ் பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட்ஸ் க்ரௌடு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஏன்னா பசங்களுக்கு லீவு இதெல்லாம் வந்து பார்த்துட்டு தான் அவங்களும் வருவாங்க. ஸோ வீக் டேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்னிங் 6 to 10 இருக்கும், ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா 4 to 9 இருக்கும். வீக்கெண்ட்ஸில் வந்து சாட்டர்டே சண்டேஸ் ஃபுல்லே வரும். ஸோ இந்த கிளைம்பிங், அதாவது இப்போ நீங்கள் அந்த ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஜிம்மு வச்சிருக்கீங்க, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த கிளைம்பிங் இருக்கு. எதை வந்து மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுறாங்க? ஆக்சுவலாக வந்து எங்களோட மெயின் இது வந்து கிளைம்பிங்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது தான். ஆக்சுவலாக வந்து ஜிம் வந்து நாங்கள் சும்மா இதுக்காக போட்டிருக்கோம். இங்கே வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு, ஏன்னா இப்போ இங்கே இருக்கவங்க பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஜிம்மில் தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்க்குலாம் வர மாட்டுறாங்க. ஸோ வந்து ஜிம் வந்து அவங்க வந்தால் இங்கே இருக்க பீப்புள்ஸ்க்காக ஜிம் போட்டிருக்கோம். மற்றபடி நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது ஃபுல்லாக கிளைம்பிங் தான். ஸோ கிளைம்பிங் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகே. ஸோ இந்த கிளைம்பிங் வந்து நம்ம ரெகுலராக ஒரு ஃபாலோ பண்ணுறாங்க ஒரு பர்சன் அப்படின்னா உங்களுக்கு பாடியில் என்னென்ன விதமான சேஞ்சஸ் இருக்கும்? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஜிம்மோட வந்து பார்த்தீங்கன்னா கிளைம்பிங் பார்த்தீங்கன்னா 4 times 5 times பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் பாடி வந்து ஆல்மோஸ்ட் ஃபிட் ஆகிடும். ஸோ ஒரு வாட்டி நீங்கள் கிளைம் பண்ணிட்டு வரும்போது உங்களோட பாடி வந்து அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் வந்து கிளைம் பண்ண நல்ல அடுத்த கிரேடுக்கு நீங்கள் போகலாம் கிளைம் பண்ணிட்டு. ஸோ நிறைய கிரேட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு தெரியுது, இப்போ ஒருவேளை நல்லா பர்ஃபெக்டாக ஒருத்தவங்க நல்லா ஏறுறாங்க அப்படின்னா அவங்க வந்து டேரெக்டாக மவுண்டன் கிளைம்பிங்க்கு நீங்கள் கூட்டிகிட்டு போவீங்களா? ஆக்சுவலாக வந்து இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்ஸ்லேயே இருக்குது. ஸோ வந்து லாஸ்ட் இயர்ஸ் தான் ஒலிம்பிக்ஸில் வந்து வந்தது. ஸோ யாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 years பண்ணுறாங்க, 10 years பண்ணுறாங்க, அதுக்கு மேலே வந்து பண்ண மாட்டுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பண்ண தான் நம்ம மூவ் பண்ண முடியும், ஒலிம்பிக்ஸ்லாம் போக முடியும். நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிளைம்பிங் ஜிம் ரொம்ப கம்மி. ஸோ தமிழ்நாட்டிலையும் வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம். சென்னையில் மட்டும் இங்கே மட்டும் தான் இருக்குது. ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம பண்ணால் நம்மளும் எல்லாம் கிளைம்பிங் இது பண்ணலாம். ஸோ இந்த கிளைம்பிங் இப்போ நிறைய பேர் யோசிப்பாங்க, நம்ம ரொம்ப குண்டா இருக்கோமே, குண்டா இருந்தா நம்மளால ஏற முடியாது. அந்த மாதிரி ஒரு இதுவே கிடையாது. ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நான் குள்ளமாக இருக்கேன், நான் ஹைட்டாக இருக்கேன், குண்டாக இருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து உங்களுக்கு ரூட்ஸ்லாம் வந்து போட்டிருக்கும். ஸோ பேசிக் லெவல் பார்த்திங்கன்னா அந்த வால். ஸோ அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் இது வர முடியும். நீங்கள் கிளைம் பண்ண வரும்போது நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தான் உங்கள் பாடி, நீங்கள் எவ்வளோ மூவ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பாடி வந்து இதுவும். ஸோ இந்த ஃபிட்ராக் எரினால ஒருத்தர் வந்து இந்த கிளைம்பிங் செஷனில் சேரணும் அப்படின்னா அதுக்கான ப்ரொசீஜர் என்ன? ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு வெய்வர் ஃபார்மை வந்து வாங்கி ஃபில் பண்ணோம். ஏன்னா வந்து அவங்களோட இது சேஃப்டிக்கும் எங்கள் சேஃப்டிக்கும். ஸோ வந்து 700 வந்து பர் பர்சன் வந்து சார்ஜ் பண்ணுறோம் 2 hours. ஓகே. இது வந்து பர் மந்த்துக்கு சேர்த்த மாதிரியா இல்லை ஆக்சுவலாக 2 hours மட்டும் 700. பர் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 வரும். நீங்கள் செக்ஷன் மாதிரி எடுத்துக்கலாம், கிளாஸஸ் மாதிரி 2 hours எடுத்துக்கலாம். ஏன்னா கிளைம்பிங் வந்து ரெகுலராக பண்ண முடியாது. அட்லீஸ்ட் வந்து 1 day பிரேக் விட்டு பண்ணுற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து இன்ஜுரி ஆகாமல் இருக்கும், ஃபிங்கர் இன்ஜுரி அந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து இப்போ நாங்களாம் வந்து டெய்லியும் பண்ணலாம். பிகினர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்ஷன் மாதிரி எடுத்து பண்ணுறது நல்லது. இது என்ன டைமிங்ஸில் இங்கே வந்து கண்டக்ட் பண்ணுறீங்க? மார்னிங் 6 to 10, ஈவினிங் 4 to 9 வரும். கிளைம்பிங் வந்து எல்லாரும் பண்ணணும். மெயினாக யாருக்கும் தெரிய மாட்டேது, வந்து பார்த்துட்டு பயப்படுறாங்க. ஸோ சேஃப்டிஸ் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு நிறைய. அது இவங்களோட இன்னொரு பிரான்ச் சேட்பேட்லேயே கூட. ஆமாம், சேட்பேட்டில் இருக்குது. ஆல்மோஸ்ட் 5 branches இருந்தது. ஓகே. ஸோ இந்த கிளைம்பிங் செஷன் வந்து ரொம்ப அழகாக நம்ம பார்த்துருந்தோம். அண்ட் நிறைய சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் பற்றியும் நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து அவருமே வந்து ட்ரெயினர் பிரவீன் அவர்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். ஓகே, தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு ஆல்மோஸ்ட்டாக மலை ஏறுறது எப்படி அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஈவன் நானுமே வந்து ஏறி காமிச்சிருந்தேன். பட் ஆஸ் ஆஃப் என்னால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ பள்ளிக்கரணையில் இருக்கக்கூடிய ஃபிட்ராக் எரினாக்கு வாங்க. ஸோ யூ கேன் லேர்ன் இட் ஈஸிலி அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி கிளைம் பண்ணலாம், ஒரு மழைக்கு எப்படி போகலாம் அப்படிங்கிற மாதிரி நல்லா சிஸ்டமேட்டிக்காக வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட நான் உங்களே சந்திக்கிறேன். Until then, it's tada, bye bye from Brenda. ஸோ ஸ்பாட்டாக இருக்கட்டும், இந்தியன் எக்கனாமியாக இருக்கட்டும், நிறைய அறிவு சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி வந்து நீங்கள் நிறைய தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இதே மாதிரி பயங்கர நாலேஜபிளான விஷயத்தோட அடுத்த நிகழ்ச்சியில் நாங்கள் 2 பேரும் சந்திக்கிறோம். Until then, it's tada, bye bye from Jane. இந்த பக்கம் வந்து ஆஷிகா. அண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது யுகம் கனெக்ட்.